எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்ம குலதெய்வ விளக்கு ஏற்றும் முறை மற்றும் அதனுடைய நன்மைகள் நம்ம பார்க்கலாம். விளக்கு ஏற்றும் முறை பற்றி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், லாங் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா டிவோஷ்னல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு எல்லா வீடியோஸும் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய வீடியோஸ் நான் விளக்கு பற்றி நான் போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள். சில சமயம் நம்மளோட வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். தீரவே தீராத கஷ்டங்கள் மாதிரி கண்டினியூஸாக ஒரு மாதம் 2 மாதம் அப்படின்ட்டு கண்டினியூஸாக கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி வரும்போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஒரு நம்பிக்கை மிளந்திருப்போம், என்னன்னு சரியாகலையே அப்படின்ட்டு. அப்போ எல்லோரும் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இல்லை, அதனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கும் இது மாதிரி சில பிரச்சனைகள் வந்தது. அப்போது அது மாதிரி தான் சொன்னாங்க. எங்கள் வீட்டில் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, குலதெய்வத்தை நம்ம வீட்டில் கொண்டு நம்ம சாமி கும்பிடணும். வரணுன்னா நீங்கள் குலதெய்வத்தை நம்ம ரொம்ப தூரமாக நம்மளால் அடிக்கடி போய் பார்க்க முடியாது. குலதெய்வம் கோவில் ரொம்ப தூரமாக இருக்குது. நம்ம எல்லாம் வேலையின் காரணமாக நம்ம வேறு இடத்துக்கு, வெளியூருக்கு, வெளிநாட்டுக்குன்னு வந்துட்டோம். ஸோ நம்மளால் போய் அடிக்கடி சாமி கும்பிட முடியாது. அதனால் வீட்லேயே நம்ம குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாரம் ஒரு முறையாவது நம்ம வாசலை சுத்தம் செய்து கோலம் போட்டணும். மாலை நேரத்தில் ஒரு 6 மணி அந்த டைமில் கோலம் போட்டுட்டு, விளக்குகள் ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கிற எந்த விளக்கு வேணாலும் வச்சுருக்கலாம். அகல் விளக்காக இருந்தாலும் சரி, காமாட்சி அம்மன் விளக்கு, எந்த விளக்காக இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வங்கள் எத்தனை குலதெய்வங்கள் இருக்காங்களோ அத்தனை குலதெய்வங்களுக்கு நம்ம விளக்குகள் எடுத்துக்கணும். இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 குலதெய்வங்கள் இருக்காங்க. அதனால் நாங்கள் 3 குலதெய்வங்களை 3 விளக்குகள் எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு நம்ம அந்த விளக்குகளை ஒரு கடவுள் போல் நம்ம அந்த விளக்குகளை மாலை பூ வச்சுட்டு நம்ம நல்லா மனதார நம்பிக்கையோட, குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம அந்த குலதெய்வம் ஃபஸ்ட்டு நம்ம விளக்குக்கு தான் நம்ம அந்த பூஜை செய்யணும். ஏன்னா நம்ம முதல் தெய்வம் தான் குலதெய்வம். ஸோ குலதெய்வத்தை முதல்ல பூஜை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த குலதெய்வங்கள் எங்களுக்கு விநாயகரும் வந்துடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் 3 விளக்குகளும் வைத்து குலதெய்வமாக பாதித்து நாங்கள் பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணும்போது மனதார நம்பிக்கையோடு பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகள் விலகும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ விபூதி பிரசாதம், அந்த பிரசாதத்தை ஒரு மஞ்சள் துணியில் நனைச்சிட்டு வச்சுட்டு, அந்த மஞ்சள் துணியில் அந்த விபூதியை வச்சு நம்ம கட்டிட்டு, நம்ம வீட்டு வாசலில், பால்கனி சைடில், அந்த மாதிரி எங்கே நம்மளுக்கு உள்ளேருந்து வெளியே இருந்து உள்ளே வர மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம கட்டிடலாம். கட்டும்போது நமக்கு எந்த ஒரு தீய சக்திகளும், எந்த ஒரு துர்சக்திகளும் நம்மளை அண்டாது. எந்த ஒரு கண் திருஷ்டி எதுவுமே நம்மளை அண்டாது. நம்ம செய்கிறது எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம். நம்ம நம்பிக்கையாக எது செய்யும் போதும் அது கண்டிப்பாக நமக்கு நன்மையை தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் வீட்லேயும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும்.